உனக்கு என்னப்பா சூப்பரா இங்கிலீஷ்ல பேசுற, ஐடி கம்பெனில வேலை செய்யற, இங்கிலீஷ் பேசியே பொண்ணுங்களை கரெக்ட் பண்ற, நாங்களாம் அப்படியா அப்படின்னு சொல்றாளா? நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த சேனல் உங்களுக்கு தான், இங்கிலீஷ் மாமோ. சரிங்களா? சோ இதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டு வேல்யூ பத்தி பேசுறத ஸ்டாப் பண்ணிக்கங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் உங்க வேல்யூ பத்தி உங்க ஃப்ரெண்டு பேசணும், அந்த போல நீங்க இங்கிலீஷ் பேசணும். சரிங்களா? அதுக்கே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடணும். ஓகேங்களா? சோ நான் போட போற வீடியோ யாருக்குன்னா, நம்ம கஷ்டப்படுற பசங்களுக்கு, அப்புறம் இங்கிலீஷ் பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்ற ஆளுங்களுக்கு தான் நம்ம இந்த வீடியோ போட போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா கிளியரா தமிழ்ல தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயங்கர தேவை கிடையாது. இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சென்டென்ஸை பாருங்களேன். She will be cute. I am a king. He is a hungry. We are lazy. I was a hero. They were rich. ஓகேங்களா? சோ இந்த she, I, he, we, they, cute, king, hungry, lazy, hero, rich, இதுக்கான மீனிங் எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஆனா நடுவுல சில வேந்தங்கள் இருக்காங்க பாருங்க. இந்த will be, am, is, are, was, were, இதெல்லாம் என்ன ஐயா சாமி? இதோட மீனிங் என்ன? எனக்கு தலையே சுத்துது. இதுக்கப்புறம் சுத்தாது. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் மாமூ சேனல் இருக்குல்ல, சுத்தவே சுத்தாது. இவனா என்ன, இதோட மீனிங் என்ன, இது எப்படி சென்டென்ஸ்குள்ள வருது, இதோட கெத்து என்ன, இது இல்லாம இங்கிலீஷ் பேச முடியுமா, இது இல்லாம ஒரு சென்டென்ஸ் கரெக்ட் ஆகுமா அப்படின்றது கான்செப்ட் தான் பி ஃபார்ம். ஸோ இன்னைக்கு டாபிக்கே பி ஃபார்ம் தான். ஸோ பி ஃபார்ம் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க. ஈஸியா தான் உங்களுக்கு சொல்ற மாதிரி தான் நான் புரிய வைப்பேன். ஒன்றும் பிரச்சனை உள்ள போலாம். இப்ப பி ஃபார்ம்னா என்ன? சோ சிம்பிள் தான். பி ஃபார்ம்னா இருன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ கிளியரா சொல்றேன், கவனிங்க. இப்ப எந்த ஒரு விஷயம்லாம் அசையாம இருக்கிறதோ அதுதாங்க பி ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், என் கை அசையுதா, என்னோட மார்க்கர் வந்து அசையுதா, சோ எல்லாமே அசையும். கரெக்டுங்களா? இந்த போர்டு மட்டும் அசையாம இருக்கு. கரெக்டா? சோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து அசையாம இருக்கு. அதுதான் பி ஃபார்ம். எந்த ஒரு விஷயமும் அசையாம இருக்கா, அதுதான் பி ஃபார்ம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? பி ஃபார்ம்னா என்னன்னு? அதுல ஒரு செயல்ன்றது வரவே வராது. இதுதான் கதை. ஓகே. ஸோ இப்போ இந்த பி ஃபார்ம் பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த காலத்தை பத்தி பேசுறோம் அப்படின்றதுதான் இங்கிலீஷோட கான்செப்ட். ஆக்சுவலா ஏன் சொல்றேன்னா, இப்ப நம்ம பேசுற விஷயம் இப்ப பேசுறோமா, இல்ல ஆல்ரெடி பேசணுமா, இல்ல அதுக்கப்புறம் பேச போறோமா? ஓகேங்களா? சோ பிரசண்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா, இப்ப நடக்கிற விஷயமா, ஆல்ரெடி நடந்த விஷயமா, இதுக்கப்புறம் நடக்க போற விஷயமா? சோ இந்த டென்ஸை வந்து மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அதாவது எந்த காலத்தை பத்தி நம்ம பேச போறோம்ன்றது நம்ம வந்து கரெக்டா பக்காவா இருக்கணும். ஓகேவா? சோ பி ஃபார்ம்னா என்ன மீனிங்? இரு. எந்த ஒரு விஷயம்லாம் அசையாம இருக்கிறதோ அதெல்லாம் வந்து பி ஃபார்ம் சொல்றோம். சோ பி ஃபார்ம்ல நம்ம என்னென்னலாம் சொல்லுவோம் அப்படின்னா, இருக்கு, இருந்துச்சு, இருக்கும். கரெக்டா? சோ நம்ம வாயில இருந்து இருக்கு, இருந்துச்சு, இருக்கும், அதாவது இருக்கு, இருந்துச்சு, இருக்கும், இப்படிதான் நம்ம வாயில இருந்து பேசுவோம் தமிழ்ல. கரெக்டா? இதுதான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இப்ப இந்த இருக்குன்ற இடத்துல பாத்துங்க, இந்த இருக்குன்ற இடத்துல ஆம், இஸ், ஆறு. புரிஞ்சுங்களா? ஆமோட மீனிங் என்ன? இருக்கு. இஸ்ஸோட மீனிங் என்ன? இருக்கு. ஆரோட மீனிங் என்ன? இருக்கு. புரிஞ்சுதுங்களா? பாருங்க. சோ எந்த விஷயம்லாம் நம்ம இருக்கு இருக்குன்னு சொல்றோமோ அப்ப இவனை ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இருந்தது, சோ வாஸ், வேர், அதாவது ஆல்ரெடி ஒரு விஷயம் இருந்தது. சரிங்களா? இப்போ இந்த கையில ஒரு மார்க்கர் இருக்கு, என் கையில இருக்கு. சரிங்களா? சோ இது வந்து இங்க வந்துருது. அப்போ இது ஆல்ரெடி எங்க இருந்துச்சு? இந்த கையில இருந்துச்சா? அப்போ இது பாஸ்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ இது பிரசன்ட் ஆயிடுச்சு. இதுதான் கான்செப்ட். சோ எது அந்த விஷயம்லாம் உங்க வாயில இருந்து இருந்தது இருந்ததுன்னு சொல்றோமோ அதுக்கு வாஸ், வேர் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபியூச்சருக்கு, அதாவது எதிர்காலத்துல நம்ம எதெல்லாம் இருக்கும், அப்புறம் எப்படி சொல்றது, காசு இருக்கும், பெண் இருக்கும், அப்புறம் வந்து நல்ல வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, நல்ல அம்மா அப்பா இருப்பாங்க, நல்ல லைஃப் இருக்கும், அந்த மாதிரி எது எதெல்லாம் இருக்குமோ ஃபியூச்சர்ல சொல்றோமோ, அதாவது இப்ப இல்ல, ஆல்ரெடி இருந்தது இல்ல, ஆல்ரெடி இல்ல, அது இருந்தது இல்ல, இதுக்கப்புறம் இருக்க போகுது, அதாவது இதுக்கப்புறம் இருக்க போறதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபியூச்சர். அது தமிழ்ல நம்ம எப்படி சொல்றோம்னா இருக்கும் இருக்கும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதை நம்ம சொல்லுவோம் தமிழ்ல ஃபியூச்சர்ல இருக்கும் அப்படின்னு. சோ இப்ப ஆம், இஸ், ஆறு, இது மூணுத்துக்குமே இருக்குன்னு தான் தலை சொன்ன, இருக்குன்னு தான் கான்செப்ட். ஆனா இதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணும் அதுதான் ஒரு கதையே. அதே மாதிரி வாசு வேறுன்னு சொல்ற, அதுக்கு மீனிங் இருந்ததுன்னு சொல்ற, இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணும்? சோ இருக்குன்னு சொல்ற, அதுக்கு வில் பின்னு சொல்ற, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணும்?
பாப்போமா? பாப்போம். சோ பாருங்க, ஆம், இஸ், ஆர் இதுக்கெல்லாம் என்ன மீனிங் சொன்னோம்? இருக்குன்னு சொன்னோம். கரெக்டா? சோ இதுக்கு கண்டிஷன் இருக்கு. இதெல்லாம் எது கூட யூஸ் பண்றோம்? ஓகேங்களா? இதெல்லாம் எது கூட யூஸ் பண்றது கான்செப்ட். ஐக்கு, அதாவது ஐக்கு ஆம் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் பிரசன்ட்ல. எப்பெல்லாம் நான், இப்ப ஐயோட மீனிங் என்ன? நான். கரெக்டுங்களா? சோ நான் இருக்கேன். அப்போ இருக்குன்றதுக்கு ஆமு. அப்போ நானு இருக்கேன் அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்படிதான் சென்டென்ஸ் மீனிங் ஆகும். அப்போ இதோட மீனிங் என்ன? இரு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஐ போட்டா நான், அப்போ இது சேர்ந்து என்ன ப்ரொனவுன் வரும்னா நான் இருக்கேன் அப்படின்ற கான்செப்ட் வரும். நான் இருக்கேன். சோ இந்த இஸ் எது கூட யூஸ் பண்ணணும்னா ஷி, இ, இட். ஏதாவது ஒரு பொண்ணை பத்தியோ, ஏதாவது ஒரு பையனை பத்தியோ, ஏதாவது இட்டுனா அதுக்குள்ள லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் சொல்றாங்க. லிவிங் திங்ஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல், செடி, இதுக்கெல்லாம் உயிர் இருக்கா? கரெக்டா? அதெல்லாம் லிவிங் திங்ஸ் சொல்றோம். நான் லிவிங் திங்ஸ்லாம் போர்டு, மார்க்கர், டஸ்டர், சோ எல்லாமே சரிங்களா, உயிர் இல்லாதது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ் சொல்றோம். அது எல்லாமே இட்டுக்குள்ள, இந்த ரெண்டுமே இந்த இட்டுக்குள்ள தான் வரும். அப்போ இந்த இட்டுக்கு என்ன ஃபார்முலானா இஸ். அப்போ இட்டோட ஃபார்முலா இஸ்னா, அப்போ அனிமல், ஒரு டாக் பத்தி பேசினாலோ, இல்ல ஒரு பெஞ்சு பத்தி பேசினாலோ, ஒரு பெண்ணை பத்தி பேசினாலோ இஸ் தான் வரும்போது. ஓகேங்களா? சோ இது ரெண்டுத்தையும் நம்ம சிங்குலர்னு சொல்றோம். அதாவது ஐன்றது ஒருத்தவங்க தான் சரிங்களா, சிங்குலர். ஷி ஒரு பொண்ணு தான். ஹி ஒரு பையன் தான். ஹிட் ஒரு பொருளோ, ஒரு விலங்கோ, உயிர் உள்ளதோ ஏதோ ஒண்ணு. சோ நம்ம இஸ் போறோம். ஆனா இங்க ஆர், இந்த ஆர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா நிறைய விஷயம், அதாவது ஒண்ணுக்கு அதிகமா இருக்குல்ல, அதுக்குதான் நம்ம ஆர்ன்றது யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? சோ யூ யாரு? நீங்க, அதாவது நீ, உனக்கும் யூ தான், உனக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கும் யூ தான். சரிங்களா? அப்போ யூக்கும் ஆர் தான் யூஸ் பண்ணோம், பிக்கும் ஆர் தான் யூஸ் பண்ணோம். வீணா யாரு? நாங்க, அதாவது நான் மட்டும் சொல்ல, எனக்கு பின்னாடி சேர்த்து சொல்றேன் நாங்க அப்படின்னு. சோ அதனால ஆர்ன்றது யூஸ் பண்றோம். தேனா யாரு? அவங்க. சோ அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டா? சோ அதனால நிறைய பேருனால ஆர் யூஸ் பண்றோம். பாய்ஸ் வெறும் பாய்னு போட்டா இங்க இஸ் வந்துடும். இங்க எஸ் சேர்த்ததுனால பாய்ஸ் வரதுனால இங்க ஆர் யூஸ் பண்றோம். கேர்ள்ஸ்னா நிறைய பொண்ணுங்க. கரெக்டா? ஒரே ஒரு கேர்ள் கிடையாது, ஒரே ஒரு கேர்ள் தான். இந்த இஸ் ஃபார்முலா வந்துடும். சோ இங்க நிறைய கேர்ள்ஸ் இருக்கிறதுனால இங்க ஆறு தான். பொறுமையா தெளிவா பாருங்க, கன்ஃபியூஷன் ஆகலாம். சோ அனிமல்ஸ், சோ நிறைய அனிமல், அதாவது நிறைய மிருகங்கள் இருக்கிறதுனால ஆர் நம்ம போடுறோம். பெண், ஒரு பெண் இருந்தா இட்டுக்குள்ள வந்துடும், இஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சோ இங்க பென்சில் சொல்றோம்னா நிறைய பென்ஸ் இருக்கு, அப்போ இங்க ஆர் போடுறோம். ஓகேங்களா? சோ இப்போ பிரசன்ட்ல எக்ஸாம்பிள் கொடுத்தா இப்போ இன்னும் பக்கவா கிளியரா புரிஞ்சுப்பீங்க. சோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இருக்கு ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். கரெக்டா? சோ இப்போ பாருங்க, சப்ஜெக்ட், இது பேர் தான் சப்ஜெக்ட். புரியுதுங்களா? இது பேர் தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? சோ இந்த சப்ஜெக்ட்ல எதை பத்தி பேசுறோமோ அதான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்றோம். இப்ப இங்க ஐன்றது வந்திருக்கு. கரெக்டுங்களா? சோ இங்க ஐன்றது வந்திருக்குது, ஆனா இது பிரசன்ட் தான். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் தமிழ்ல நான் இருக்கேன், என்னவா இருக்கேன்? குட் பாயா இருக்கேன். கரெக்டா? நான் குட் பாயா இருக்கேன். அப்போ நான்றதுக்கு இங்க ஐ போட்டேன். குட் பாய்னா நல்ல பையனா, நல்ல பையன், நல்ல பையன் இருக்கேன்றதுக்கு. அப்போ சப்ஜெக்ட பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன? ஐக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? ஆமு. அப்போ ஐக்காக படிக்கப்பட்டது ஆமு. சோ இருக்கேன், ஐ ஆம் குட் பாய். இவ்வளவுதான் கதை. சரிங்களா? இப்போ இங்க என்ன இருக்குது? ஷீ இருக்கு. ஷீனா என்ன? ஒரு பொண்ணு. யாரை பத்தி பேசுறோம்? ஒரு பொண்ணை பத்தி பேசுறோம். பொண்ணு கியூட்டா இருக்கா. என்னவா இருக்கா? கியூட்டா இருக்கா. சோ ஒரு பொண்ணு கியூட், அதாவது பொண்ணு கியூட் இருக்கான்றது குறையுதுல. அப்போ இங்க ஆம் போடணுமா, இஸ் போடணுமா, ஆர் போடணுமா? சோ நம்ம ஒரு பொண்ணை பத்தியோ, ஒரு பையனை பத்தியோ, ஒரு பொருளை பத்தியோ, ஒரு விலங்கை பத்தியோ பேசும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கோம்? ஃபார்முலா இஸ். சோ அப்போ ஒரு பொண்ணு கியூட்டா இருக்கா, இஸ். ஷீ இஸ் கியூட், அவ கியூட்டா இருக்கா. புரிஞ்சுதுங்களா? சோ இருக்குன்றது காட்டுறதுதான் இஸ் வருது. இது சிங்குலர்னால இஸ் போடுறோம், ஷீ இட்ன்ற கான்செப்ட் வருது. ஓகேங்களா? இப்போ யூ ஆர் மை லவர். அப்போ யூனா நிறைய பேர். சரிங்களா? அதாவது யூனா நீ அர்த்தம், மை லவர்னா என்னுடைய காதலின்னு அர்த்தம். இருக்க, நீ என்னுடைய லவரா இருக்க அப்படின்னு எதை போடுவோம்? ஆம் போடுவோமா, இஸ் போடுவோமா, ஆர் போடுவோமா? இது போறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட்ன்றது யூனாலே ப்ளூரல் தான் நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? சோ யூனாலே ப்ளூரல்னால என்ன பண்ணணும்? ஆர்ன்றது போடணும். புரிஞ்சுதுங்களா? யூ ஆர் மை லவர். சோ நீ என்னுடைய காதலியா இருக்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்ப இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, இந்த யூல நீ என்னுடைய காதலி அப்படி சொல்றோமா, நீ என்னுடைய காதலின்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல தமிழ்ல
இருக்கேன் அப்படின்னு நம்ம மென்ஷனே பண்ணல. ஆனா நீ என் காதலி, அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் நீ என் காதலியா இருக்க. அப்ப இருக்கன்றத அவன் மென்ஷன் பண்றான், பட் அவன் உள்ளுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ் எப்படி பேசுவோம், எந்த ஒரு விஷயத்தையும் நீ இருக்க நீ இருக்க அப்படின்னு வந்து ரொம்ப நிறைய பேச மாட்டோம். அதாவது எந்த ஒரு விஷயமும் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அது நார்மலா நம்ம ஷார்ட்டா நீ என் காதலி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா நீ என் காதலியா இருக்க, அப்ப இருக்கன்றதுக்கு ஆறுன்றது போடணும், சப்ஜெக்ட் பேஸ்ட். சரிங்களா? இப்போ நாய். சோ நாய் வந்து டாக்னா நாய், சோ வெள்ளுனா நல்லா இருக்கு. அப்போ இருக்குன்றதுக்கு ஷீ இங்க ஆம் போடணுமா, ஈ போடணும், சாரி ஆம் போடணுமா, இங்க ஆம் போடணுமா, இசு போடணுமா, ஆர் போடணுமா? கன்ஃபார்மா டாக்ன்றது ஒரே ஒரு டாக் தான் பத்தி சொல்றோம். இது எந்த ஃபார்முல வருதுன்னா இட்ன்ற கான்செப்ட்ல வருது. ஸோ ஏன்னா இட்டுக்குள்ளதான் லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து லிவிங் திங்ஸ் வருதுனால இட்டுக்கான என்ன ஃபார்முலா, இஸ்ன்றத ஃபார்முலா, ஷி இட்டு. சரிங்களா? அப்போ அந்த இட்டுக்கு என்ன ஃபார்முலா, இஸ் ஃபார்முலா. அப்போ நம்ம இங்க இஸ் போட்டுருவோம். ஸோ டாக் இஸ் வெல், டாக் நல்லா இருக்கு. இதுதான், புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆம் இஸ் ஆறு ஒரு மீனிங் இருக்கு. இந்த ஆம் இஸ் இது மட்டும் சிங்குலர், அதாவது ஒரு ஆளை பத்தியோ ஒரு பொருளை பத்தியோ ஒரு அனிமலை பத்தியோ ஏன்னா ஒரு விஷயத்த பத்தி பேசினா ஆம் இஸ் போடணும். இந்த ஆம் இஸ் எங்க போடணும், ஐக்காக தான் படைக்கப்படுது ஆம். பிரசன்ட்ல அதாவது இப்போ இருக்கிற விஷயத்த இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா கன்ஃபார்ம் ஆம் தான் போடணும். ஐக்கான ஜோடி ஒண்ணா. சரிங்களா? இஸ் வந்து ஃபார்முலா தான், ஷி இ இட். இந்த மூணு கான்செப்ட் வந்தா நம்ம என்ன பண்ணணும், இஸ்ன்றத போடணும். சரிங்களா? ஆறு வந்து ஒண்ணுக்கு மேற்பட்டது எதுவா இருந்தாலும் ஆறு தான் போடணும். சரிங்களா? புரியுதா? இப்ப பாஸ்ட் பார்க்கலாம். பாருங்க, பாஸ்ட்ல வந்து பாஸ்ட்னா இருந்தது. சரிங்களா? பாஸ்ட்ல வந்து வாசு வேற ரெண்டு கான்செப்ட் சொல்லிருக்கோம். ஓகேங்களா? சோ வாசு வேறுக்கும் என்ன மீனிங், இருந்தது. ஓகேங்களா? இதை எங்க யூஸ் பண்ண போறோம், இதை எங்க யூஸ் பண்ண போறோம்ன்றது கான்செப்ட் சொல்லியாச்சு. இப்போ இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், சப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ நான் தமிழ்ல நான் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னா, நான் நல்ல பையனா இருந்தேன், நான் நல்ல பையனா இருந்தேன். அப்போ நானு ஐ நல்ல பையன், குட் பாய். இருந்தேன்றது என்ன பண்ணும், வாசு வேற ரெண்டுத்துல தான் போடணும். சோ இது சிங்கிள் பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டுமே இருக்கு. கரெக்டுங்களா? ஐன்றது ஒரு ஆளு தான், நானே. அப்போ வாசு. சோ வாஸ்ன்றது போட்டாச்சு. ஐ வாஸ் குட் பாய், நான் நல்ல பையனா இருந்தேன். நெக்ஸ்ட் ஷீ கியூட். நம்ம என்ன பாஸ்ட் தானே இது. அப்போ அதாவது அவள் கியூட்டா இருந்தா, அவ கியூட்டா இருந்தா. அப்போ ஒரு பொண்ணுன்றதுனால என்ன பண்ணணும், வாஸ் போட்டணும். வாஸ், ஷீ வாஸ் கியூட், அவள் கியூட்டா இருந்தா. புரிஞ்சுங்களா? யூ, யூனா நீ. அப்ப நீனால என்ன சொல்லிடுவோம், யூனால ப்ளூரல். சோ ப்ளூரல் கான்செப்ட் வந்து வேர், ஒன்றுக்கு மேற்பட்டதுன்றதுனால யூ, அதனால வேர் போட்டணும். சோ வேர்ன்றதுனால சோ மை லவ்வர். சோ யூ வேர், அதாவது யூ வேர் மை லவ்வர், நீ என்னுடைய காதலியா இருந்த. இருந்த, புரிஞ்சுதுங்களா? இருந்தன்றதுதான் இது. இப்ப டாக் வெல், டாக் நல்லா இருந்துச்சு. அப்ப இருந்துச்சு இங்க வேர் வரணுமா, வாஸ் வரணுமா? எத்தனை டாக் இருக்கு, ஒரு டாக் இருக்கு. அப்ப எங்க கண்ண முடின்னு வாஸ் போன மீனிங் என்ன, டாக் நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான் கதை. சரிங்களா? திரும்ப சொல்றேன், பாஸ்ட் நாளு எப்போ உங்க வாயில இருந்து ஒரு விஷயம் இருந்துச்சு இருந்துச்சுன்றது வருதோ அப்ப வாசு வேறன்றதை நீங்க ஆட் பண்ணும். வாஸ் எது கூட எந்த ஒரே ஒரு விஷயத்த பத்தி பேசுறோமோ அதுக்கெல்லாம் ஷீ, சாரி ஷீ, ஐ, டாக். ஸோ இதெல்லாம் ஒரே ஒரு கான்செப்ட்னால நம்ம வாஸ் போட்டிருக்கோம். இப்போ இங்க ப்ளூரல்னால, அதாவது யூனா ப்ளூரல். சரிங்களா? இந்த யூக்கு பதிலா வி ப்ளூரல் தான். ஆனா இந்த விக்கு பதிலா இங்க இட்டு போட்டா கரெக்ட் ஆகுமா, ஆகாது. இட்டுன்றது ஒண்ணு. சரிங்களா? இதுன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? சோ ஒரு விஷயத்த இட்டுன்னு சொல்லும் போது இங்க என்ன மாறிடும், ஆட்டோமேட்டிக்கா பாருங்க என்ன மாறிடும், வாசா மாறிடும். இப்போ இங்க ஐய தூக்கிட்டு பாய்ஸ்ன்னு போடுறேன், இங்க என்ன ஆயிடும், ஒரு பையனா நிறைய பசங்களா, நிறைய பசங்கன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆயிடும், வேறன்றது ஆயிடும். சோ சப்ஜெக்ட வச்சுதான் யாரை பத்தி எத்தனை பேரை பத்தி பேசுறேன்னு வச்சுதான் இதை போடலாமா இதை போடலாமான்னு சொல்லிட்டு முடியவே பண்ண முடியும். இதுதான் ரூல். சரிங்களா? இப்ப ஃபியூச்சர். ஃபியூச்சர் சரிங்களா? ஃபியூச்சர்ல வில் பி அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றோம். சோ வில் பினா இருக்கும், வில் பி. சோ இது வில்லுன்றது ஃபியூச்சர்னு காட்டுறதுக்கு பியோட மீனிங் இருன்னு அர்த்தம். சரிங்களா? சோ வில் பினா இருக்கும் அப்படின்னு தமிழ் மீனிங். இதை நம்ம ஃபியூச்சர்னு சொல்றோம், எது காலத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னு. இப்ப பாருங்க பாய்ஸ். சோ இங்க பாய்ஸ், இந்த ஷீ, இட், டாக். சரிங்களா? இங்க பாய்ஸ்ன்றது நிறைய பேரு, நிறைய பசங்க. ஷீனா ஒரு பொண்ணு, இட்னா ஒண்ணு, சோ டாக்னா ஒரு டாக் தான்.
ஆனா ஃபியூச்சர்ல மட்டும் இந்த ப்ளூரல் சிங்குலர் கான்செப்டே கிடையாது. சரிங்களா? எவன் வந்தாலும் சிங்குலரா இருக்கட்டும் ப்ளூரா இருக்கட்டும் எவன் வந்தாலுமே இங்க என்ன போட போறோம்னா வில் பி தான் போட போறோம். சரிங்களா? வில் பி தான் போட போறோம். அதாவது பசங்க நல்ல பசங்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப இங்க பாருங்க ஷி வில் பி கியூட். நான் சொல்றேன் வாயிலிருந்து அவ கியூட்டா இருப்பா, அதாவது அழகா இருப்பா. அவ வந்து அழகா கியூட்டா இருப்பா. அப்போ இருப்பால் வருது. இப்ப இருந்தான்னு சொல்ற, இருக்கான்னு சொல்லல, இருப்பால். இதுக்கப்புறம் இருப்பா, அப்போ ஃபியூச்சர் வில் பி போடுறேன். ஷி வில் பி கியூட். அப்போ இது வந்து என் லவரா இருக்கும். சரியா? இப்போ பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுங்களேன், பக்கத்துல தான் நான் இது என் லவர்னு சொல்றேன். இப்போ தூரமா இருக்கு, இது என் லவர்னா எதிரா அவங்க லவரு. அப்போ நாய் பக்கத்துல இருந்தா நாய் லவர் ஆகிடும். சோ பக்கத்துல இருந்தா நம்ம இட்டு போட்டு இதுன்னு சொல்றோம். சரிங்களா? இட்டு வில் பி மை லவர். சோ இது இந்த பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், இது என்னுடைய லவர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். லவரா இருப்பா, இவன் என்னுடைய லவரா இருப்பா. இப்ப வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கா, இதுக்கப்புறம் என் லவரா இருப்பா அப்படின்ற கான்செப்ட். சோ டாக் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி, டாக் நல்லா இருக்கும். வில் பி நான் வரணும், வில் பி வரணும். டாக் நல்லா இருக்கும். இதுதான் ஃபியூச்சர். திரும்பியும் சொல்றேன், ஃபியூச்சர்னா வில் பின்னு அர்த்தம். நம்ம வாயில இருந்து எப்ப இருக்கும்னு சொல்றோமோ அப்ப வில் பின்றத போட்டுருந்தோம். சிங்குலர் வந்தாலும் ப்ளூரல் வந்தாலும் வில் பி தான் வரும். சரிங்களா? பிரசன்ட்ல பாஸ்ட்ல இது ரெண்டுத்துலதான் சிங்குலர் ப்ளூரல்ன்ற கான்செப்ட் இருக்கு. ஃபியூச்சர்ல இல்லவே இல்லை. இதெல்லாம் தான் பி ஃபார்ம். சரிங்களா? ஸோ ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், ஒரு சென்டென்ஸை எப்படி வந்து மேக் பண்ணும், அதுக்கான ஒரு ப்ராசஸ் என்ன, கொஸ்டின் எப்படி மேக் பண்ணும், WH கொஸ்டின்னா என்ன, அதுக்கான வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நீ இங்கிலீஷ் பேசுறதுக்கு நான் கேரண்டி. சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக தான். இங்கிலீஷ் மாமும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரிங்களா? பாய்.